ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. தன்னுடைய துக்கத்தை வெளியிடுறார் தசரதர். சுமந்திரர்கிட்ட உத்தரவு பிறப்பிச்சு பல ஆடை ஆபரணங்கள் உடைகளையும் கொண்டு வர சொல்கிறார் சீதைக்கு. கண்ணீரை சொரிஞ்சுண்டு வரை சீதையை அணைச்சிக்கிறாங்க கௌசல்யா. அவளுக்கு சில அறிவுரைகளையும் சொல்கிறாங்க. தாங்கிட்ட அன்பாக நடந்துக்கிற கணவன் சோதனை காலத்தை சந்திக்க நேரிடும்போது அவன்கிட்ட மரியாதை குறைவாக நடந்துக்கிற பெண் ரொம்ப தீயவள்னு சொல்லப்படுறான். அந்த மாதிரி தீய பெண்கள் கணவன் மூலமாக வாழ்க்கை வசதிகள்லாம் அனுபவிச்சுட்டு அவனுக்கு ஒரு சிறிய சறுக்கல் வரும்பொழுது அவனை அவமதிக்கிடுவாங்க, அவனை விட்டு பிரிஞ்சும் போயிடுறாங்க. பெண்களுடைய இயற்கை இது. கெட்ட எண்ணங்களில் உறுதியாக நிற்கிறது, பொய் பேசுறது, உணர்ச்சி வசங்களால் உந்தப்பட்டு நடக்கிறது, இதயமில்லாமல் நடந்துக்கிறது ஆகிய குணங்களை கொண்ட தீய பெண்கள் மற்றவா புரிஞ்சு கொள்ள முடியாதவா தான். மனம் ஒரு நிலையில் இல்லாத அவளுக்கு நல்ல குணம், நல்ல செயல், நல்ல கல்வி இது பற்றி எந்த ஒரு மரியாதையும் இருக்கிறது கிடையாது. நல்ல குணமுடைய பெண்களோ உண்மையே பேசுவா, பெரியவாளுடைய வார்த்தையை மதித்து நடப்பாளாக இருப்பா, கணவனையே தெய்வமாக கொண்டு வாழ்வா. இந்த மேன்மையான குணங்களை கொண்டு திகழவா நல்ல பெண்கள். அதனால் என்னுடைய மகன் காட்டுக்கு போக நேரிட்டா கூட அவன் முன்னால் மதிக்க தகுந்தவன் தான். செல்வம் இருந்தாலும் செல்வத்தையெல்லாம் இழந்த நடைய அடைஞ்சா கூட பரவாயில்ல, அவனே உனக்கு தெய்வம்னுட்டு கௌசல்ய தர்மத்தை எடுத்துரைக்க சொல்கிறாங்க. இதை நன்னா புரிஞ்சுட்ட சீதை தன்னுடைய இரு கரங்களையும் குவிச்சுண்டு மரியாதையோடு பதில் சொல்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நடந்துப்பேன். கணவர்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். தீய எண்ணம் கொண்ட பெண்களோடு என்னை ஒப்பிட்டுடாதீங்க. நிலவிலேருந்து எப்படி ஒளி பிரிஞ்சுடாதோ அதுபோல் என்கிட்டேருந்து நற்குணங்கள் எந்த வகையிலையும் பிரிஞ்சிடாதபடியில் தான் நான் நடந்துப்பேன். கம்பிகள் இல்லாத வீணையும் சக்கரம் இல்லாத தேரும் எந்த பயனும் இல்லாதது. அதுபோல் 100 மகன்கள் இருந்தாலும் கணவன் இல்லாத மனைவி எந்த சுகத்தையும் காண மாட்டான். அளவோடு தான் உதவி செய்கிறான் தந்தை, அளவோடு தான் உதவி செய்கிறான் சகோதரன், அளவோடு தான் உதவி செய்கிறான் மகன். ஆனால் கணவன் தான் எல்லையற்ற உதவிகளை செய்கிறான். மேன்மைக்குரிய தாயே, கணவன் தெய்வத்துக்கு நிகரானவன்றதை பற்றியும் மனைவியின் கடமைகளை பற்றியும் பெரியவாக்கிட்டேருந்து பல அறிவுரைகளை கேட்டுட்டேன்னா என்னுடைய கணவனை அவமதிப்பு அப்படின்னு நேர்ற ஒரு வகையில் நடந்துப்பேனா, கவலையை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கௌசல்யா கிட்ட சொல்லும்பொழுது கௌசல்யா கண்ணீர் விட்டு அழறாங்க. தாயாரை சமாதானப்படுத்த வகையில் ராமரும் சொல்கிறார், தாயே தப்பி தவறி கூட தந்தையினுடைய கட்டளையை நினச்சி எந்த வருத்தமும் அடையக்கூடாது. 14 வருஷம் ரொம்ப விரைவாக கழிஞ்சிடும். நீங்கள் தூங்கின்னு இருக்கும்போதே காலம் கடந்துட போகிறது. அதனால் திடீர்னு ஒரு நாள் காலை நான் அயோத்தி திரும்பி வந்துடுவேன். காலம் அவ்வளோ விரைவில் போகிறது. மனசை வாட்டிக்காதீங்க. பிறகு எல்லோரையும் பார்த்து ராமர் கை கூப்பிண்டு, நான் சொல்லினாலோ செயலினாலோ அறியாமையோ உங்களுக்கெல்லாம் ஏதாவது மன வருத்தத்தை ஏற்படுத்தினேன்னா தயவுசெய்து அதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட இருந்தெல்லாம் இப்போ நான் விடைபெற்றுக்கிறேன்னு சொல்கிறேன். அரண்மனையில் இருந்த பெண்கள்லாம் கதறி அழறாங்க. அங்கே ஒரு பேரோசம் உண்டாருது. மங்களவாத்தியம் முழங்குற ஒரு அரண்மனையில் அவளை ஒலிக்கிறது. தசரதனுடைய காலை பிடிச்சு வணங்கிட்டு அவர்கிட்டேருந்து ராம லக்ஷ்மண சீதை விட பெற்றுக்கிறாங்க. அப்போ சுமித்ரை லக்ஷ்மணனை பார்த்து கலங்கிய கண்களோடு பேச தொடங்குறாங்க. காட்டில் வாழும்போது ராமருக்கு பணிவிட சேர்ல எந்த குறையும் வச்சுடாது. இன்பத்திலையும் துன்பத்திலும் ராமனே உனக்கு அடைக்கலாம். பாவமற்றவனே கேட்டுக்கோ, மூத்த சகோதரனுக்கு கட்டுப்பட்டு தான் இளைய சகோதரன் நடக்கணும் அப்படின்னு இந்த உலகத்தில் வாழ்ந்த நல்லவர்களால் விதிக்கப்பட்ட வழிமுறை அது. தானங்களை செய்கிறதும் யாகங்களை நடத்துறதும் யுத்த காலத்தில் உடலை சாக்கிறதும் தான் ஒரு சத்திரியனுடைய தர்மம். இவற்றில் மனசில் நிறுத்துங்க, புறப்பட்டு கிளம்புங்க. லக்ஷ்மணா, நான் மேலும் சொல்ல போகிறதில்ல, மனசில் நன்னா பதிய வச்சுக்கோ. இனி ராமன் தான் உனக்கு தந்தை தசரத மன்னன், சீதை தான் உனக்கு தாயான நான், நீ போகிற வனம் தான் உனக்கு இந்த அயோத்தி மாநகரம். இதை மனசுலேருந்து அகற்றாமல் மகிழ்ச்சியோடு போய் வா, நல்லதே நடக்கும்னு சுமித்ரையும் லக்ஷ்மணரை ஆசீர்வதிக்கிறாங்க. இப்படிலாம் பேசி முடித்தோன்னே சுமந்திரர் எல்லாரும் கேட்குற மாதிரி இனி ராமன் தேரில் ஏறி காட்டுக்கு புறப்படலாம், 14 வருஷ கணக்கு இன்றைக்கே ஆரம்பிச்சுடுறது அப்படின்னு சுட்டி காட்டுறார். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.